இந்த ஊழல் ஒழிப்புங்கிற விஷயத்துல நேற்று கூட முதலமைச்சர் நாங்க எந்த தவறும் செய்ய மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாரு. மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம். நம்ம செங்கோட்டையன் சார் இருக்கிறார்ல, அவரு எப்ப சார் தொடுவீங்க? என்ன தேடுறாங்க? நம்ம ஆதவ அர்ஜுனா இவங்க எல்லாம் எப்ப சார் நீங்க தொடுவீங்க? அதுக்கப்புறம் ஏடிஎம்ல இருந்து நிறைய ஊழல்வாதிகள் உள்ள வந்தாங்கல்ல, அவங்க எல்லாம் நீங்க எப்ப சார் தொட போறீங்க? இப்ப நான் என்ன உங்களை தொடர்றது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்பட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. திரு ஃபெலிக்ஸ், இந்த ஊழல் ஒழிப்புங்கிறதே ஒரு பெரிய பில்டப்பா, ஒரு சும்மா ஹைப் கொடுத்துட்டு இருக்கீங்களா? நாங்க வந்த உடனே ஊழல்லாம் ஒளிஞ்சிருச்சு. ஹைப் இல்லைங்க, நாங்க ஒரு we promise for a clean government. அதாவது ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு யாரு சொல்லலாம்? எங்களை போன்ற சாமானிய மக்கள் வேணா சொல்லலாம், நான் ஊழல் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு சொத்து பத்தி எதுவுமே கிடையாது. ஆனா ஊழல் பண்ண மாட்டேன்னு கோடிக்கணக்கில் சம்பாரிச்சு வச்சுக்கிறேன் ஒருத்தர் நான் ஊழல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் சார்? இது நியாயமா? இப்ப என்னங்கிறதுக்கு ஒருத்தன் கோடி ரூபாய் சம்பாதிக்கிறானா அது ஊழல் இல்லாம வருது? ஒரு நாள் முதல் ஷோட படத்தோட டிக்கெட்டோட காசு, ஒரு டிக்கெட் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சேல் பண்றீங்கன்னா இதெல்லாம் ஊழலால வந்த காசு இல்லையா சார்? இதெல்லாம் ஊழல் தானே சார்? அப்ப ஊழலை பத்தி நீங்களா பேசலாமா சார்? அப்ப எனக்கு இல்லங்கிறியா? இல்லன்னு உனக்கே தெரியாதா? தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் அப்பா அம்மா இனிமே காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லி பாருங்க. ருக்கோ ஜரா சபர் கரோ. தோல்விக்கான காரணம் ஃபர்ஸ்ட் மெயின் ரீசன் நம்ம சேலம் மேற்கு அவர் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலயுமே 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சொல்லியா என்னையா இது? ஏதோ சொல்றீங்க? தராசு கீழே காந்த ஒட்டணும் சொல்லவா, இல்ல இவர் அடிக்கிற கமிஷன் சொல்லவா, இல்ல உண்மையை சொல்லக்கூடாது என்ன மிரட்ட சொல்லவா? ஏதோ சொல்றீங்க? நான் எதுவும் சொல்ல மாட்டேன். 100% அமௌண்ட் கொடுத்தார். 2000 அமௌண்ட் கொடுத்தார். சொல்லவான்னா எல்லாத்தையும் சொல்லிட்டியே. திருப்பூரை சேர்ந்த ஒரு கப்பல் ஓனருங்க, அவர் கவர்மெண்ட்டுக்கு நிலக்கரிக்கு ஐ திங்க் கப்பலுக்கு வாடகைக்கு விட்டு அவருக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன்றதுனால அவருக்கு ஐ திங்க் 3 கோடி 4 கோடி பல வருஷமா நிலுவையில் இருக்குது. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? இந்த ஒரு தொழிலதிபர் இவரு நீ நல்ல விளம்பரம் பண்ணு, என்னமா பண்ணு, ஒரு டிவி நிகழ்ச்சிக்கு வரப்போது தெளிவா பேசி பழகு. நீங்களே பேசுங்க. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன் சார். எனக்கு வேணுங்க. நீங்க குறை பப்ளிக்ல சொல்லுங்க, எனக்கு தனியா கீரி சமாளிடா சமாளி. சார் நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. எப்படி சமாளிக்கிறான் பாரு. இந்த FL2 பார்கள் நடத்துறது எல்லாம் DMK பினாமி. தாவேகாரங்க நடத்தி இந்த மூமென்ட் வரை நடக்குது. ஒரு 17 வயசு சிறுமி எது பண்ணாங்களா சார்? இருங்க சார், வெயிட் பண்ணுங்க சார். நீங்க ஏன் சார் எப்பவுமே நான் பேசிட்டீங்க? அப்படியே பாவண்டா அவனை விடாதீடா. நாங்க எங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு சென்று சேர்க்கணும்னா என்னடா சொல்ல போற? ஒரு நிமிஷம் பேசினே அவருக்கே நான் ஆன்சர் பண்ணி முடிக்கல, அதுக்குள்ள நீங்க எதுக்கு குறுக்கிட்டீங்க? என்ன யோசிக்கிறீங்க? உன்னை ஏன்டா கூப்பிட்டேன்னு யோசிக்கிறேன். பார்லிமெண்ட்ல பஞ்சாயத்துல இடுப்புகள் நீங்களே அவளுடைய பேர் அசம்பிளில முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு, சும்மா விட மாட்டோம். ஆமா, எல்லாத்தையும் புடிங்கன்னு தான் அனுப்புவாரு. மக்கள் பணத்தை தொட்டவர்களை இந்த மாதிரிலாம் பப்ளிக் பிளேஸ் அசிங்கப்படுத்த கூடாது. நீங்க எழுதி கொடுத்தா கூட பேசுறீங்க, ஏங்க பேசினே இருக்கீங்க? சமக்கலை நீங்க என்ன தப்பு தப்பா பேசுறீங்க? வந்து வேடி பார்க்க முடியுமா பெலிக்ஸ்? சரிங்களா? சபா இப்பவே கண்ண கட்டுது. மத்தவங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை, அமைதியா இருந்தேன். நீ ரொம்ப நல்லவன். போடா. அசம்பிளில நீங்க எதுக்கு பதறீங்க? யாரு பதறல்? பாராநாய அங்க பாராநாய. பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. மாண்புமிகு முதல்வர்கள் பதில் அளிக்க பிறகு அவர் சொன்ன வார்த்தை பார்ட்டி ஃபண்ட் சொன்னார். எந்த பார்ட்டின்னு சொல்ல, அவர் பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஒரு அமைச்சர் அந்த பார்ட்டி ஃபண்ட் எந்த பார்ட்டின்னு கூட சொல்ல தைரியம் இருந்தா சொல்லுங்க. தைரியம் இருந்தா சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கோம். யாரு என்னன்னு தெரியாம பேசக்கூடாது. டாஸ்மாக்ல நீங்க 10 ரூபாய் சொல்றீங்க, இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருந்தோமா? என்ன கண்டுபிடிச்சு? எம்டி பாட்டில் எவ்வளவு கோடி அடிச்சிருக்காங்க? நீயே சொல்லு.
இல்லங்க எவ்வளவு கோடி? ஹைஃபைலாம் பண்ணி என்ன கலாய்க்கிறீங்க சரி, எவ்வளவு கோடின்னு சொல்லுங்கன்றேன். எவ்வளவு கோடி அடிச்சிருக்காங்க சார்? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன் தெரியாம தானே இங்க வந்து குத்த வச்சேன். உங்க கட்சி தலைவர் மாதிரியே பேசுறீங்க எல்லாரும். மாமா கோவம் வந்துருச்சு. ஏங்க நீங்க உங்க கட்சி தலைவர் மாதிரி கூட பேச மாட்டேங்கிறீங்க. கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். இந்த அதுல இருந்து கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்ல நீங்க தெளிவா பேசலங்க. நீ லூசா இருந்துட்டு என்ன லூசுன்றியா? I am withdrawing it. You continue. I will sit quiet for the rest of the show. ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. Not fair, திரு மதிவாணன். Not fair. Seriously not fair. பேசுறாரு நீங்களும் கண்டிப்பா. ஐயா நான் என்ன கண்டிக்கல? நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் என்ன கேள்வி கேட்டேன் கேட்டீங்களா? No, I'm sorry. No, இல்ல, you cannot accuse me. You cannot accuse me. இதுக்கு மட்டும் கத்துதா அது எங்க அது? சார் திருடனை திருடன் என்று தான் சொல்ல முடியும். இல்ல ஃபெலிக்ஸ் சார் பாருங்க, பொது வெளியில பேசுறீங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க. ஒண்ணு கொலை அறுத்துறோம். நீங்க ஒரு திருடனா இருக்கனால தான் பாக்குறவங்க திருடனா தெரியறாங்க. நெல்லு கொள்முதல் நிலையங்களுக்கு லாரி அனுப்புறதுல எத்தனை ஊழல்? எத்தனை ஊழல்? பதில் தெரியல. இங்க திரும்ப திரும்ப என்ன ஆகுதுன்னா, அதுல லாரியில ஊழல், இதுல ஊழல், இதுல ஊழல். நீங்க திரும்ப குற்றச்சாட்டே சொல்றீங்க. நான் திரும்ப திரும்ப கேட்க ட்ரை பண்ணிருக்கிறது, ஆட்சியில என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன எழவியாது? டேய் வாயில என்ன தவடாடா புண்ணாக்காடா தடிமாடு வாயை திறந்து சொல்லடா. We are given so far clean government. Not even one complaint had come against any of the financial corruption. மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். எங்கேயுமே ஊழல் கிடையாது. எல்லாத்தையும் ஒழித்தது எங்களுடைய முதலமைச்சர் சி ஜோசப் விஜயவர்தன். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அறநிலை அமைச்சர் ரமேஷ் முகக்கவசம் அணிந்து சாதாரண உடையில் திடீர் ரகசிய ஆய்வு மேற்கொண்டார். தரிசன வரிசையில் அவர் ஆய்வு செய்த போது அங்கிருந்த அர்ச்சகர் ஒருவர் விரைவாக தரிசனம் செய்து வைக்க ரூபாய் 4000 லஞ்சம் கேட்டுள்ளார். அமைச்சர் தன்னிடம் பணம் இல்லை என கூற ஜிபேயில் அனுப்புங்கள் என அர்ச்சகர் வற்புறுத்தியுள்ளார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? Not even one complaint had come against any of the financial corruption. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டு போனார். இப்ப அந்த பாட்டில் 10 ரூபாய் ஒவ்வொருத்தர விலங்கு குத்துன்னு இருக்கீங்க. இப்ப அன்னைக்கு பேசுறதுக்கு சாரி சொல்லுவார் அவரு. இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. நாம அந்த பேசுறதுல வாபஸ் வாங்கிறேன்னு பேசுவாரான்னு கேக்குறேன். பேசுறது இல்ல. யாரும் கண்டுக்காதீங்க. சட்டமன்றத்தையுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா தான் நடத்துறாங்க. என்ன ரீல்ஸ் எடுத்துன்னு இருக்கீங்க. அப்போஸ் நான் ஏன் திரும்ப அது ஷூட்டிங்னா, நான் ஒரு ஆக்ஷன் பண்ணணும், பண்ணிக்கலாமான்னு கேக்குறீங்க. ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவர் அனுமதி தருவாரா, இவர் பண்ணுவாராம். குழந்தைய வச்சுட்டு ரோட்ல நின்னுட்டு இருக்கேன். 50க்கும் மேற்பட்ட பெண்களை வீடியோ எடுத்து மிரட்டி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. சேலத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் முடிச்சு விட்டீங்க போங்க. காலையில இருந்து சட்டசபை லைவ் பார்த்து ஒரு 4-5 பாலகிருஷ்ணா படத்தை ஒரே நேரத்துல பார்த்த மாதிரி ஹேங் ஓவர்ல இருந்தேன். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இது கூட தெரியல, நீங்க என்ன கலாய்க்கிறீங்க? இவன்லாம் ஒரு லீடர், இவனுக்கு 2 பால். இன்னும் நம்ம மினிஸ்டர்லாம் டான்ஸ்லாம் நேரத்தில் ஆட ஆரம்பிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு எண்டு காடு போட்டு எகத்தால மாடா பண்றீங்க. எனக்கு எண்டே கிடையாதுடா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.